அஸ்ஸலாமு வணக்கம் பிள்ளைகள். கவனிங்க. எங்களுக்கு தெரியும் இன்றைய கிளாஸ் எங்களோட 27 பேஜ்ல சரி 2027ஆம் ஆண்டு ஏலவல் எழுதியிருக்கிற உங்களுக்கு புதிய அழகாக இனிட்டுவ நாங்க ஸ்டார்ட் பண்ண போறோம். சரியா? புதிய அழகாக கவனிங்க. சரியா? கவனிங்க. பிசிக்ஸ பொறுத்த வரையில இன்றைக்கு நாங்க ஆரம்பிக்க போற இந்த அழகு ஒரு மிக முக்கியமான ஒரு பகுதி. ஏன்னா இந்த மெக்கானிக்ஸ் வந்துட்டு பிசிக்ஸுக்கு ஒரு இதயம் மாதிரின்னு சொல்லலாம். இவரை நீங்க ஒழுங்கா விளங்கி எடுத்தாதான் மிச்சம் இருக்கிற அழகுகள்ல பிரச்சனை இல்லாம நாங்க படிச்சு முடிக்கிறோம். இந்த மெக்கானிக்ஸ்ங்கிற ஒரு பகுதியை நம்ம எவ்வளவுக்கு தெளிவாக நீங்க விளங்கி எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிசிக்ஸ் விஷயங்கள் ஈஸ் ஆகும். சரியா? மெக்கானிக்ஸ்ங்கிற ஒரு கதை, மெக்கானிக்ஸ்ங்கிற ஒரு பகுதி பொறியியல். சரி, ஏன் இந்த பாடத்துல நாம எவ்வளவு கூட கவனம் கொடுக்கணும்னா இருக்கிற இந்த 11 யூனிட்ல இந்த மெக்கானிக்ஸ் மட்டும் எங்களுடைய ஸ்கூல் சிலபஸ் கவுண்ட் பண்ணி, அதாவது ஒரு பாடலே 45 நிமிடங்கள் அல்லது 40 நிமிடம் எடுக்கிற டைம்ல மொத்தமாக இதுக்கான பாட வேலை, சரி பாட வேலை வந்துகிட்டு 110 பாட வேலைகள் நாங்க இந்த மெக்கானிக்ஸுக்கு கொடுக்க வேண்டும். சரி, பாட வேலைகள் வந்துகிட்டு 110 பாட வேலைகள் இந்த மெக்கானிக்ஸுக்கு. இரண்டாவது யூனிட் வந்து மொத்தமாக இருக்கிறதுல ஆகப்பெரிய யூனிட் வருது. இருக்கிறதுல ஆகப்பெரிய அழகாக இருக்கிறது இந்த 110 பாடங்களுக்குரிய இந்த பாடம். நிறைய ஐடியாஸ் வந்து, அதாவது இது ஒரு இந்த கவனிங்க, இந்த மெக்கானிக்ஸ்ங்கிற இந்த யூனிட்டோட நம்ம பயணிக்க போற இந்த காலம் ஒரு பெரிய ஒரு காலம். இப்ப நான் சொல்றேன் உங்களோட ஜீனியஸ் மார்க், அதாவது உங்களுக்கு இப்ப 2026 எழுத போற பேட்ச் வந்துட்டு அவங்க இப்ப போன வீக்கு முந்தின வீக் அந்த டைம் தான் ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம் எழுதினாங்க. முதலாம் தவணை எக்ஸாம். அவங்க ஏ லெவலுக்கு வந்து சரியா 1 இயர் பிறகு அந்த எக்ஸாம் நடக்குது. ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸாம். அவங்க ஃபர்ஸ்ட் டேர்ம் சிலபஸாக எது வரைக்கும் அவங்கள்ட்ட வந்திருக்கிறதுனா எங்களுடைய மெக்கானிக்ஸ்ல அரவாசி பகுதி. சரியா? வேலை அந்த உந்த காப்பு தத்துவம், சக்தி காப்பு தத்துவம் முன்னாள் அந்த பகுதி மட்டும் வேலை வலு சக்தி வரைக்கும் அவங்க வந்து செஞ்சீங்கன்னா அந்த பகுதியில படிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு பின்னாலே இந்த சுழற்சி இயக்கம் ஹைட் கொண்ட பகுதியெல்லாம் இன்னும் இருக்கிற மெக்கானிக்ஸ் செகண்ட் டேர்ம் சிலபஸ். அப்படி ஒரு பெரிய ஒரு டைம் எடுத்து படிக்க போற ஒரு பாடம். கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. நான் திரும்ப சொல்றேன், இந்த மெக்கானிக்ஸ் வந்துட்டு நீங்க லேசா புரிஞ்சு கொள்ளுங்க. ஆனா பாடம் கஷ்டம் இல்லடா. இருக்கிற தியரி எல்லாம் இப்ப நாங்க அறிமுகமாயது அந்த நேர்கோட்டு இயக்கம், அதே போல இந்த நியூட்டனின் இயக்க விதிகள், இப்படியான பகுதிகளுக்குரிய பாட்டா இதுல வரப்போற விசை திருப்பம் இணை அதுகளை நாங்க படிக்க போறோம். படிஞ்சு ஆழமாக ஓலவல்ல படிச்சதெல்லாம் கடந்து, சரியா ஓலவல்ல படிச்ச விஷயங்கள் எல்லாம் கடந்து நாங்க என்ன செய்ய போறோம், ஆழமாக இந்த இடத்துல கதைக்க போறோம். அவ்வளவுதான் நாங்க இது கதை. சரி, இங்க கவனிங்க. இந்த மெக்கானிக்ஸை பொறுத்தவரை இப்ப நீங்க என்ன செய்யணும்னா உங்களோட கொப்பில நான் திரும்ப சொல்லிடுறேன், இந்த மெக்கானிக்ஸ்ங்கிற ஒரு பகுதியை முழு தியரியுமே நாங்க கொப்பில எழுதி படிக்கிற மாதிரி தான் படிக்க போறாங்க. கேள்விகள் மட்டும்தான் உங்களோட டியூட்டோரியலாக தரப்படும். சரியா? மெக்கானிக்ஸ் நாங்க முழுமையா என்ன செய்யும், நாங்க கொப்பியோட தான் பயணிக்க போறோம். கொப்பியோட தான் நாங்க பயணிக்க போறோம். உங்களோட லைவ் கிளாஸ்ல நாங்க எப்படி இது பண்றோமோ அதே மாதிரி பண்ணுவோம். சரியா? சொல்ல விஷயத்தை நாங்க இருக்கோம். இப்ப நீங்க கொப்பில இது தூண்டு போட்டுட்டு தலையை போடுங்க, மெக்கானிக்ஸ் பொறியியல். மெக்கானிக்ஸ் பொறியியல் போட்டுடுங்க. அதுல நாங்க பார்க்க போற முதலாவது விஷயம், சரியா, இந்த தலைப்புறைக்கு தானே நான் சென்னேன் உங்கள்ட்ட. ஏன்னா அந்த மெக்கானிக்ஸ்ங்கிற ஒரு பகுதியை நாங்க விளங்கி எடுத்தாதான் மிச்சம் இருக்கிற பாடங்கள் எல்லாம் விளங்கி எடுக்கலாம். ஏன்னா நான் இதுல போட போற முதலாவது தலைப்பு பிசிக்ஸை பொறுத்த வரையில அந்த 2வது யூனிட்ல இருந்து கடைசி 11வது யூனிட் வரும் வரைக்கும் தேவைப்பட போற முக்கியமான ஒரு கதை வரைவு. எங்களுக்கு அறிமுகமான இந்த வரைவுகள்ல இருந்து நாங்க ஸ்டார்ட் பண்ணி இன்னும் ஏ லெவலுக்கு என்னென்ன தேவையான வரைவுகளோ அந்த வடிவங்கள் நாங்க இந்த இடத்துல பார்க்க போறோம். சரி, நல்லா கவனிங்கடா. இன்னைக்கு நாங்க ஸ்டார்ட் பண்ற அந்த கதை அதுல குட்டி தலைப்பு இன்னொரு தலைப்பாக போடுவோம், வரைவுகள்.
வரைவுகள் வரைவுகள் சரி, கதைக்கிற விஷயங்களை கவனமா எடுத்துக்கணும். சின்ன தலை போடுங்க, வரைவுகள்ங்கிற கதை. ஒரு தடவை செக் பண்ணுங்க. நவீன், நான் பேசுற விளங்குதானே? போர்ட் கிளியரா இருக்குதாடா? ஓ சார். ரைட், சரி பாருங்க. இந்த வரைவுகளுக்குள்ள நாங்க சில வடிவங்களை நாங்க இந்த இடத்துல பார்க்க போறோம். ஆரம்பத்துல சில விஷயங்கள் வந்துட்டு உங்களோட முன்னால நீங்க கேள்விப்பட்ட பகுதிகளாக இருக்கு. நீங்க கேள்விப்பட்ட பகுதியில் இப்ப உதாரணத்துக்கு காணுங்க. இந்த வரைவுகள்ல ஏபாட் நாங்க பார்க்க போறோம். ஏபாட் பார்க்க போறோம். சரி, ஏபாட் y சமன் mx வடிவம். y சமன் mx வடிவம். சரி, y சமன் mx வடிவம். யாருண்டாலும் ஒரு ஆள் செல்லுங்க பார்ப்போம். இந்த y சமன் mx வடிவம்ங்கிறது ஒரு நேர்கோடு தான் இருக்க போறா. அது எப்படிப்பட்ட ஒரு நேர்கோடாக இருக்கும்? யாராலும் ஒரு ஆள் பூஜ்ஜியத்தினூடாக சொல்லக்கூடிய நேர்கோடா இருக்கு. யாரினோடாக? பூஜ்ஜியத்தினூடாக. பூஜ்ஜியத்தினூடாக. அதுக்கு ஒரு பேரு இருக்குது. பூஜ்ஜியம்ங்கிறத விட ஆகூட்டு தளத்துல அதுக்கு ஒரு பேரு. வையச்சினூடாக சொல்லக்கூடிய என்னமா? வையச்சினூடாக சொல்லக்கூடிய வரைவு. வையச்சினூடாக சொல்லக்கூடிய வெட்டுத்துண். பூஜ்ஜியத்தின் ஊடாக சொல்ற கதை சரிடா. y சமன் mxங்கிற வடிவம் பூஜ்ஜியத்தின் ஊடாக. பட் அதை நாங்க பூஜ்ஜியத்தின் ஊடாகன்னு சொல்றோம்ல, அதுக்கு ஒரு பேர் இருக்குது. யாருனாலும் ஒரு ஆள். வெட்டுத்துண்டு. வெட்டுத்துண்டு. மையத்தினூடாக. மையத்தின் ஊடாக. சரி, ஓகே, கவனிங்க. நான் சொல்ற விஷயத்தை கவனிங்க. அதுக்கு பேரு உற்பத்தின்னு சொல்றோம் இல்லையா நீங்க? ரைட், பாருங்கடா, சொல்ற விஷயத்த நல்லா பாருங்க. இருக்கிறது இந்த இடத்துல இந்த y சமன் mxங்கிற இந்த சமன்பாட்டுல இந்த xல வார கணியம் yல வார கணியம். முதலாவது இந்த சமன்பாட்டை நாங்க எப்படி கதைக்கிறோம்னா, இதை சொல்றது ஏக பரிமாண சார்பு. ஏக பரிமாண சார்பு. ஏக பரிமாண சார்பு அதாவது நல்லா பாருங்க, இரண்டு மாறிகளுக்கு இடையிலான தொடர்பை காட்டுறதுதான் இந்த பரிமாணம். இரண்டு மாறிகளுக்கு இடையிலான தொடர்பு. அது யாரு? எக்ஸ் ஒரு மாறக்கூடிய கணியம், அதே போல y ஒரு மாறக்கூடிய கணியம். சரியா? இரண்டு மாறிகளுக்கு இடையிலான தொடர்பை காட்டுறதுதான் இந்த ஏக பரிமாண சார்புங்கிற கதை. அந்த மாறக்கூடிய மாறிகள் யாருன்னா எக்ஸ் பெருமான். நீங்க எவ்வளவு படிச்சிருப்பீங்க, சின்ன வகுப்புல படிச்சிருப்பீங்க. எக்ஸின் பெருமானங்களுக்கு ஒத்த வையின் பெருமானத்தை கண்டு சார்பின் வரைவை வரைகண்டு வரும். அந்த இடத்துல எக்ஸ் பெருமானம் மாறி 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 அதுக்கேற்ற வைர பெருமானம் அங்க மாறிக்கிட்டு. அப்ப இரண்டு மாறிகளுக்கு இடையிலான தொடர்பை கதைக்கிறது சார்பு. அந்த இடத்துல நான் இந்த ஏக பரிமாண சார்புன்ற ஒரு வேர்டை நான் யூஸ் பண்றேன். ஏக பரிமாண சார்புண்டா எக்ஸ் அடுக்கு ஓராம் அடுக்காக இருந்தால் அதைத்தான் நான் சொல்றது ஏக பரிமாண சார்புன்னு சொல்றேன். ஏக பரிமாண சார்பு. சரி, ஏக பரிமாண சார்பு கவனிங்க. நாங்க இப்ப ஏ லெவலுக்குள்ள நாங்க வந்தாச்சு. நான் கதைக்கிற எல்லா விஷயத்தையும் பாயிண்ட்ஸாக நோட்ஸாக தரணும்னு கேட்டா இல்ல. அந்த அளவுக்கு நாம என்ன செய்யணும், நோட்ஸை பில்ட் பண்ண போறது. இப்ப நான் இந்த ஏக பரிமாண சார்புக்குரிய விளக்கத்தை இப்ப கதைச்சிட்டு இருக்கேன். சார்புண்டா என்னன்னு கதைச்சிட்டு இருக்கேன். மாறிண்டா என்னங்கிறத இன்னைக்கு நம்ம கதைச்சிட்டு இருக்கேன். எக்ஸ் பெருமானம் மாற மாற வைர பெருமானம் மாறுது. அப்ப அவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான மாறி அவங்க ரெண்டு பேருக்கு இடையிலான தொடர்பு கதைக்கிறது தான் சார்பு. அதுலயும் ஏக பரிமாண சார்புன்னா அந்த எக்ஸ் அடுக்கு உண்டாக இருந்தால் அது ஏக பரிமாண சார்பு. இந்த கதையெல்லாம் நம்ம நோட்ஸ் பாயிண்டா தரப்போறோம். இங்க தேவையான விஷயங்கள் மட்டும் பாயிண்ட்ஸா தரப்படும். இதெல்லாம் நம்மளுக்கு தேவை. நல்லா கவனி. இது கொப்பி வந்துகிட்டு நம்மளோட கொப்பி. நாம படிக்கிறதுக்காக ஓனா நீங்க என்ன செய்ய போறீங்க, நோட்ஸை பில்ட் பண்ண போற ஒரு கொப்பி. உனக்கு தேவைன்னா நீ அந்த விஷயங்கள் எல்லாம் அந்தந்த இடத்துல மார்க் பண்ணிக்கலாம். இப்ப நான் இங்க போர்டுல கதைக்கிற மாதிரி நீ காய்ச்சி போடலாம். கொப்பி ஒரு நீட்டா இருக்கணும். ஒன்று இப்படித்தான் ஒழுங்கா தான் வரையப்படுங்கிற இந்த கதையெல்லாம் இது தேவை. நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்க கொண்டு வா.
பட் நான் ஒரு பொழவுல நோட்ஸ் செல்லத்தான் போறேன், நோட்ஸ் தர போறேன். பட் அது தேவையான விஷயம் கதைக்குது. அதுக்கு மேலதிகமாக நான் கதைக்கிற எல்லாத்தையும் நான் நோட்ஸா தர வேண்டிய எதிர்பார்த்தீங்கன்னா அது இஞ்சி அப்படி எடுக்கீங்க. அந்த விஷயத்த மட்டும்தான் ஃபுல்லா கதைச்சிட்டீங்கன்னு அப்படியெல்லாம் கிடைக்கும். அதுல கவனமா இருக்கும். சரியா? அந்த விஷயத்துல பாருங்க, இந்த சின்ன பிள்ளைகள் நான் ஓல வெள்ள மாதிரி ஒவ்வொரு சொல்லா சொல்லி 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 நாம கதைக்கிற மாதிரி நோட்ஸை பில்ட் பண்ணியே இல்லை. பிசிக்ஸ் அப்படி படிச்சா முடிக்கல, படிச்சு முடிக்கல. அப்ப அதுல கவனம் வைப்பேன். இதெல்லாம் மைண்ட்ல எடுத்துக்கிறேன் நான். சரியா? நல்லா பாருங்க. சார்புங்கிறது இரண்டு மாறிகளுக்கு இடையிலான தொடர்பை கதைக்கிறது. அதே நேரம் அது ஏகபரிமாண சார்புங்கிறது எப்படி எல்லாம் காண போறீங்கன்னா அந்த எக்ஸ் அடுக்கு ஒன்று. ஏன் நான் இந்த இடத்துல ஏகபரிமாண சார்புங்கிற ஒரு கதையை கதைச்சு ஞாபகப்படுத்தினா, இந்த ஏகபரிமாண சார்புக்கு நீங்க வரைவு வரைவீங்களாக இருந்தால், ஏகபரிமாண சார்புக்கு நீங்க வரைவு வரைவீங்களாக இருந்தால் அது இது எப்பயுமே யாரா இருப்பாருன்னா நேர்கோடா வரைவு யார்தான் இருப்பாரு, நேர்கோடாக தான் இருக்கும். சரி, y7 mx y7 mx c இதெல்லாம் இந்த நேர்கோட்டு வரைப்புல இருக்கும். அப்ப கவனம் பாருங்க, ஏகபரிமாண சார்புக்கு நீங்க வரைவு வரைஞ்சா நேர்கோடு தான் வரும். சரி சரி, சொல்ற விஷயத்த நல்லா கவனி. இந்த y7 mxங்கிறது அவர் சொன்ன மாதிரி பூஜ்ஜியத்தின் ஊடாக போற ஒரு நேர்கோடு, அதாவது உற்பத்தியின் ஊடாக போற நேர்கோடு தான், உற்பத்தியின் ஊடாக போற நேர்கோடு தான். அதுல மாற்று கருத்து இல்லை, அதுல மாற்று கருத்து இல்லை. சரி, இதுல இந்த எக்ஸும் வையும் மாறிகள், இதுல வார எம் நாங்க சொல்றது படித்திறன் என்று சொல்றது. படித்திறன் நல்லா கவனிங்கடா. எனவே y7 mx வடிவம் எழுதுங்க. a part y7 mx வடிவம், y7 mx வடிவம் பிராக்கெட்ல m d போட்டு எழுதுங்க. படித்திறன் என்று படித்திறன் எழுதிட்டு அதுக்கு ஸ்டார் எழுதுங்க. ஸ்டார்ல எழுதுங்க, ஸ்டார்ல எழுதுங்க, ஸ்டார்ல எழுதுங்க, ஸ்டார்ல எழுதுங்க. ஸ்டார்ல எழுதுங்க, ஸ்டார்ல எழுதுங்க, எழுதுங்க. உற்பத்தியின் ஊடாக செல்லும், எழுதுங்க. உற்பத்தியின் ஊடாக செல்லும், உற்பத்தியின் ஊடாக செல்லும் நேர்கோட்டை குறிக்கும். 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 ரைட், இங்க கவனி. சரி, இப்ப உற்பத்தியின் ஊடாக செல்ற நேர்கோட்டத்தான் நம்ம இந்த இதுல கதைக்க போறோம். சரியா? இங்க பாருங்க, சொல்ற விஷயத்தை கவனம். இது y அச்சு, இது x அச்சு. y அச்சு, x அச்சு. பாருங்கடா, இந்த நேர்கோடு இந்த உற்பத்தியின் ஊடாக செல்றார். இந்த நேர்கோடு உற்பத்தியின் ஊடாக செல்றார். சரியா? இதுவும் y7 mx வடிவம், அதுல மாற்றுக்கிறது. இது y7 mx வடிவம் தான். இது y7 mx வடிவம் தான் இந்த நேர்கோடு. இப்படி பார்த்தாலும் இது y அச்சு, இது x அச்சு. சரி, x அச்சு. கோடு நல்லா கவனிங்க. இந்த கோடும் உற்பத்தியின் ஊடாகத்தான் செல்றாரு, இந்த கோடும் உற்பத்தியின் ஊடாகத்தான் செல்றாரு. எனவே இவரும் y7 mx வடிவம் தான். இவரும் y7 mx வடிவம். அதை மாற்றுகிறது y7 mx. நான் இந்த ரெண்டு நேர்கோடுகளும் உற்பத்தியின் ஊடாக செல்ற நேர்கோடுகள் என்று வரைஞ்சிருக்கிறது சரியாடா?
ஆம் சார். ரைட், ஓகே. ஆனா நல்லா கவனிங்க, இந்த நேர்கோடு பாருங்களா, நாம ஒரு மணிக்கூடு சுழற திசை, நல்லா பாருங்க, மணிக்கூட்டுல ஒரு முள் வந்துகிட்டு சுழற திசை என்னது? வலம் சுழியாக சுழல போறோம். நல்லா பாருங்க, வலம் சுழியாக சுழல போறோம். மணிக்கூட்டுல ஒரு முள் வந்துகிட்டு சுழலும், வலம் சுழியாக சுழலும். அதற்கு எதிராக சுழல்றா அதை சொல்றது இடம் சுழியாக சுழலும். இது வலம் சுழி, இது இடம் சுழி. மணிக்கூட்டு முள் சுழல்ற திசையை நாங்க வலம் சுழிட்டு, அதுக்கு எதிராக சுழல்றது இடம் சுழின்னு சொல்லுவோம். நல்லா பாருங்க, எக்ஸ் அச்சில இருந்து, நல்லா பாருங்க, எக்ஸ் அச்சில இருந்து இடம் சுழியாக, அதை நாங்க சொல்றது நேர் திசைன்னு சொல்றது. என்ன திசை சொல்றது? நேர் திசை. பாருங்க, எக்ஸ் அச்சில இருந்து எக்ஸ் அச்சோட இந்த நேர்கோடு, எக்ஸ் அச்சோட இந்த நேர்கோடு நேர்த்திசையோட அல்லது இடம் சுழியாக, அல்லது இடம் சுழியாக, இடம் சுழியாக, இடம் சுழியாக, இடம் சுழியாக, இடம் சுழியாக, இடம் சுழியாக கூர்ங்கோணம் அமைக்குமாக இருந்தால், இங்க பாருங்க, எக்ஸ் அச்சின் நேர் திசையோடு, அதான் இடம் சுழியா. நல்லா பாருங்க, எக்ஸ் அச்சின் நேர் திசையோட இடம் சுழியா அமைக்கிற இந்த தீட்டா கூர்ங்கோணமாக இருந்தால், கூர்ங்கோணம், கூர்ங்கோணமாக இருந்தால் 90 விட குறைவா இருந்தால், 0 விட பெருசு, 90 விட குறைவாக, கூர்ங்கோணம் என்ன? தீட்டாட பரமன் 90 விட குறைவாதைக்கு 0 விட பெருசா இருக்கு, இதுதான் கூர்ங்கோணம் சொல்லுங்க. அப்ப தீட்டா வந்துகிட்டு கூர்ங்கோணமாக இருந்தால், கூர்ங்கோணமாக இருந்தால், நல்லா பாருங்க, கூர்ங்கோணமாக இருந்தால் இவர படித்திறன், இவர படித்திறன் பிளஸ்ல வருவார், இவர படித்திறன் பிளஸ்ல வரும். சரி, எக்ஸ் அச்சின் நேர்த்திசையோடு அமைக்கிற அந்த கோணம் கூர்ங்கோணமாக இருந்தால் இந்நேர்கோட்டின் படித்திறன் பிளஸ். இப்ப உதாரணமாக நம்ம கதைக்க, சும்மா கதை, உதாரணமாக நான் கதைச்சால் y சமன் 2x, இது உற்பத்தியின் ஊடாக செல்ற நேர்கோடுதான், அவர் படித்திறன் பிளஸ்ல இருக்கார். எனவே எக்ஸ் அச்சின் நேர்த்திசையோட அவர் ஒரு கூர்ங்கோணம் அமைப்பார். அதே மாதிரி நல்லா பாருங்க, எக்ஸ் அச்சின் நேர்த்திசையோட அமைக்கிற அந்த கோணம், எக்ஸ் அச்சின் நேர்த்திசையோட அமைக்கிற அந்த கோணம் விரிகோணமாக இருந்தால், அந்த தீட்டா விரிகோணமாக இருந்தால், விரிகோணம், நல்லா பாருங்க, விரிகோணமாக இருந்தால் அங்க இருக்கிற படித்திறன் என்னத்துல வரும்டா மைனஸ், படித்திறன் மைனஸ். தெளிவா இருக்கு? எக்ஸ் அச்சின் நேர்த்திசையோட அமைக்கிற அந்த கோணம் கூர்ங்கோணமாக இருந்தால் அந்த நேர்கோட்டின் படித்திறன் பிளஸ், எக்ஸ் அச்சின் நேர்த்திசையோட அமைக்கிற அந்த கோணம் விரிகோணமாக இருந்தால் அவர படித்திறன் மைனஸ். இப்ப உதாரணத்துக்கு சும்மா இன்னைக்கு உதாரணம் கதைக்கலாம், இஜி கதைக்கலாம். y சமன் -3x, -3, படித்திறன் -3, படித்திறன் -3. அப்ப இந்த ரெண்டு விதமான நேர்கோடுகளும் உற்பத்தியின் ஊடாகத்தான் போறாங்க. பட் இந்த நேர்கோட்டு இந்த சாய்வோட போறதுக்கும் இந்த நேர்கோடு இப்படி ஒரு சாய்வோட போறதுக்கு என்ன காரணம்டா, அங்க இருக்கிற படித்திறன் தான் காரணம். படித்திறன் நேராக இருந்தால் அவர் எக்ஸ் அச்சோட அமைக்கிற, எக்ஸ் அச்சின் நேர்த்திசையோட, இடம் சொல்லியா நேர்த்திசையோட அமைக்கிற அந்த கோணம் கூர்கோணமா இருக்கு. அப்ப இப்படியான நேர்கோடுகளை நீங்க வரையலாம். அதே போல எக்ஸ் அச்சின் நேர்த்திசையோட அமைக்கிற கோணம் விரிகோணமாக இருந்தால் அவரோட படித்திறன் மைனஸ். எனவே படித்திறன் உடைய மைனஸ் உடைய ஒரு நேர்கோடை நீங்க வரைவீங்களா இருந்தா
அது எக்ஸ் அச்சு நேர் திசையோட விரிகோணம் அமைப்பு. சரி, y7 mx வடிவம் mங்கிறது படித்திறன் தனியா கதப்ப மோசப்பட தேவையில்ல. சரி, கீழே உற்பத்தியின் ஊடாக போற நேர்கோட்டு படிச்சிருப்போம், எழுதிருப்பீங்க ஸ்டார்ல. அவருக்கு கீழே இந்த ரெண்டு படத்தையும் கீறி தேவையான விஷயங்கள் அவ்வளவே நோட் பண்ணிடுங்க. இந்த ரெண்டு படத்தையும் கீறி தேவையான விஷயங்கள் அவ்வளவே நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணு. சாகிரா, உங்களுக்கு விளங்கிட்டாமா நான் பேசின விஷயம்லாம்? விளங்கிட்டா நவீன்? ஓ சார் விளங்கிருச்சு. நபீனா, நான் பேசின விஷயம் விளங்கிட்டாடா? ஓகே, வெரி குட். தெரியுது. ஆமீனா, விளங்கிட்டா நான் சொன்ன விஷயம்? ஓ சார் விளங்குச்சு. மனோஜ்? மனோஜ், நான் பேச விளங்குதாடா? விளங்கிருச்சு. ரைட், ஓகே. நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ரெண்டு வரைவையும் நோட் பண்ணி எடுங்க. தேவையான விஷயங்கள் எல்லாம் கிடைச்சு. நோட் பண்ணி முடிஞ்சா கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே சார். ரைட், சரி கவனம். இப்ப நான் இதை அழிச்சுக்கிறேன், இதெல்லாம் கழிச்சிருக்கலாமே. சரி, பாருங்கடா. அடுத்து சரி பாருங்க. எங்களோட பி பகுதி y7 mx சக c வடிவம். இந்த இடத்துல எம்ங்கிறது படித்திருந்தான், அதுல மாற்றுக்கிறது இல்லை, இது படித்திருந்தான், கமா சிங்கிறது வெட்டுத்துண்டு. சிங்கிறது யார குறிப்பாரு? வெட்டுத்துண்ட குறிப்பார். ரைட், சொல்ல விஷயத்தை கவனிங்க. இப்ப எழுதுங்க பி பார் y7 mx சக c வடிவம், பிராக்கெட்ல m படித்திறன் c வெட்டுத்துண்டு. எழுதிக்கங்க. y7 mx சக c வடிவம், பிராக்கெட்ல m படித்திறன் c வெட்டுத்துண்டு. எழுதுங்க. வெட்டுத்துண்டை உடைய நேர்கோட்டை குறிக்கும். வெட்டுத்துண்டை உடைய நேர்கோட்டை குறிக்கும். வெட்டுத்துண்டை உடைய நேர்கோட்டை குறிக்கும். வெட்டுத்துண்டை உடைய நேர்கோட்டை குறிக்கும். ரைட், இங்கே கவனி. சரியா? போர்டு நல்லா கவனிங்க. அவங்க சொல்றாங்க இந்த நேர்கோடு, இங்க பாருங்க,
இந்த நேர்கோடு சும்மா தரணும். இங்க பாருங்க, இது y அச்சு, இது x அச்சு. சரி, ஒரு நேர்கோடு ஒன்று போகுதா, இதுதான் அந்த நேர்கோடு. y சமன் mx சக c வடிவம். இந்த வடிவம் என்னது? y சமன் mx சக c வடிவம். அவன் சொல்றான் வெட்டு துண்டு, அதாவது y அச்ச வெட்டிட்டு போவார் என்று சொல்லுவார். இதுதான் அந்த c, இதுதான் அந்த c. நான் உங்கள்ட்ட மாறி கேட்கிறேன், சரியா? y சமன் mx c y அச்சை வெட்டி செல்லும் நேர்கோடு, அதை மாற்றுக்கிறது வெட்டு துண்டை உடைய ஒரு நேர்கோடு. நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், நவீன், இந்த நேர்கோடு x அச்சை வெட்டுமா வெட்டாது? வெட்டும் வெட்டும். அப்ப ஏன் அவங்க குறிப்பிட்டு y அச்சை மட்டும் வெட்டுறத கதைக்கணும்? x அச்சையும் வெட்டுதி, y சமன் mx c வடிவம் y அச்சை வெட்டி செல்லும் நேர்கோடுன்னு நான் கதைக்கிறேன். தியரியாக அது கதைக்குது. நான் உங்கள்ட்ட கேட்கிறேன், இல்லையா அது x அச்சை வெட்டுது, நான் சொல்லலாமே x அச்சை வெட்டி செல்லும் நேர்கோடுன்னு சொல்லலாம். அதுல என்ன குழப்பம் இல்லை. ரைட், இங்க கவனிங்க, நல்லா கவனிங்க. இவன் இந்த நேர்கோட கதைக்கிறான் தான். y சமன் mx வடிவத்திற்கும் y சமன் mx சக c வடிவத்துக்கு இடையிலான வித்தியாசத்தை கதைக்கிறதுக்கு அவனுக்கு இந்த வெட்டு துண்டுங்கிற ஒரு கதை தேவைப்படும். இப்ப நான் உங்கள்ட்ட கேட்ட x அச்ச பத்தி அவர் இந்த இடத்துல கதைக்கலையே. x அச்ச பத்தி இந்த இடத்துல கதைக்கலன்னா அவன் கதைச்சிட்டான் x அச்ச பத்தி. நல்லா கவனிங்க. இந்த நேர்கோட பொறுத்தவரையில நல்லா பாருங்க, இந்த நேர்கோடு x அச்சின் நேர் திசையோட, நல்லா பாருங்க, x அச்சின் நேர் திசையோட, இந்த நேர்கோடு x அச்சின் நேர் திசையோட, நல்லா பாருங்களா, x அச்சின் நேர் திசையோட, x அச்சின் நேர் திசையோட அமைக்கிற இந்த கோணம், அமைக்கிற இந்த கோணம் கூர்ங்கோணம், அமைக்கிற இந்த கோணம் கூர்ங்கோணம். கவனமா இருக்கணுமா? 0 விஞ்ஞால பிளஸ், விஞ்ஞால இருக்கிற x வருமானம் மைனஸ். அப்ப இது நீங்க நேர் திசையோட அமைக்கிறன்னு மைனஸுக்குள்ளே எல்லாம் கருவி வச்சிருக்கீங்க வரும் சந்தேகம் வரும். சில விஷயத்த நல்லா கவனிங்க. நான் x அச்சுங்கிறது இதுதான் முழுமையான அச்சு. இந்த x அச்சுல இருந்து இடம் சுழியாக இவர் கூர்ங்கோணம் அமைச்சா, இந்த நேர்கோடு கூர்ங்கோணம் அமைச்சா, அவர் படித்திறன் பிளஸ், நல்லா பாருங்க, படித்திறன் பிளஸ், சரியா? அப்ப ஒரு நேர்கோடு x அச்ச வெற்றத்தை பத்தி கதைக்காம இல்லைன்னு நீங்க எடுக்கலாது. முதலாவதே அவரை பத்தி தான் கதைக்கிறோம். ஒரு நேர்கோட்டின் படித்திறனை இனங்காண்றதுக்கு நாங்க x அச்சு தான் எங்களுக்கு தேவைப்படும். x அச்சு நேர் திசையோட ஒரு கோணம் அமைச்சா அவரை படித்திறன் பிளஸ். அதே நேரம் இந்த நேர்கோட்டுக்கு வெட்டு துண்டு பிளஸ், இவர் y அச்சுல நேர்பகுதிக்குள்ளால வெட்டிட்டு போகும். அப்ப டக்குன்னு இனங்காணலாம். சரி, இனி திரும்ப இந்த இது கூர்ங்கோணம் எழுதிக்கிறது எங்களுக்கு தெரியாது. m வந்துட்டு பிளஸ், c வந்துட்டு பிளஸ் ஆக இருந்தா இந்த வரைவு இப்படி ஒரு வரைவு வரும். சரி, ஓகே, இங்க பாருங்க, இப்படி ஒரு வரைவு. இனி டக்குன்னு இனங்காணக்கூடிய இது y, இது x அச்சு. சரி, இப்படி ஒரு நேர்கோடு போறோம். சரி, இப்படி ஒரு நேர்கோடு போறோம். ஒரு ஆள் செல்லுங்க, டக்குன்னு செல்லுங்க, இதுல m ட பருமன் பிளஸ்ஸா மைனஸா, c ட பருமன் பிளஸ்ஸா மைனஸா? நவீன் சொல்லுவோம், m பிளஸ்ஸா மைனஸா? மைனஸ். m plus c minus. வெரி குட், m பிளஸ். கவனமா இருக்க, நீங்க பாருண்டா, இந்த நேர்கோடு x அச்சின் நேர் திசையோட அமைக்கிற இந்த கோணம் இங்க பாருங்க, இது ஒரு கூர்ங்கோணம். x அச்சுல வெற்ற புள்ளியோட பாரு அமைக்கிற கோணம் கூர்ங்கோணம். எனவே அவர்கள் படித்திறன் பிளஸ்.
வெட்டுத்துண்டு இன்னொரு மைனஸ்ல வெட்டுது. எனவே மைனஸ் YH மைனஸ்ல வெட்டுது. அவ்வளவுதான் சார். சரியா? இப்ப வரும் அடுத்த கதையை பாருங்க. இங்க பாருங்க. இது YH, இது XH. சரியா? இங்க கவனிங்க. இன்னா போகுது ஒரு நேர், இன்னா போகுது ஒரு நேர். ஒரு ஆள் சொல்லுங்க. இதுல படித்திரண்ட பருமன் என்ன, வெட்டுத்துண்டோட பருமன் என்ன? ஒரு ஆள் கதை, ஒரு ஆள் கதை. படித்திறன் மைனஸ் வெட்டுத்துண்டு பிளஸ். வெரி குட். இங்க பாருங்க. X அச்சின் நேர் திசையோடு அமைக்கிற இந்த கோணம் விரிகோணம். எனவே படித்திறன் மைனஸ் வெட்டுத்துண்டு பிளஸ்ல வெட்டது. எனவே இது பிளஸ், இது ரைட். இப்ப y7 mx c வெட்டுத்துண்டை கொண்ட நேர்கோடு எடுப்பீங்க. அதுல முதலாவது இந்த படம் தேவையான விஷயங்கள், இரண்டாவது இந்த படம் தேவையான விஷயங்கள், மூன்றாவது இந்த படம் தேவையான விஷயம். நோட் பண்ணி எடுங்க. இன்னொரு படம் நாங்க வரைவோம். டக்குனு விளையாடா மூன்று வரைக்கும் வரைஞ்சது கவனமா பிடிச்சிக்கணுமா? இது அப்படியே அப்ளை பண்ண போறீங்க கேள்விகள். ஆகேஷ், நான் வரைஞ்சிருக்கிற மூன்று வரைவுகளை வணைக்கலாம். சிஃபா வணைட்டாமா? ஓம் சார் விளங்கினேன். ஓம் சார். நோட் பண்ணிட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ரைட், ஓகேடா. இங்க கவனி. அடுத்த கதை வர போகுது. சரி, அடுத்த கதை கவனிங்க. இதை நான் அழிச்சுக்கிறேன். சரி, இங்க கவனி. இதை நம்ம அழிச்சுக்கிறோம். இங்க பாருங்க. இப்படி ஒரு நேர்கோடு. இப்ப சொல்லுங்க, x அச்சோட இந்த நேர்கோடு, x அச்சின் நேர் திசையோடு அமைக்கிற இந்த கோணம் விரிகோணம். அதே நேரம் இந்த C இங்க வெட்டுறாருன்னு. இப்ப நான் இதுல கதைக்கலாம். இவர படித்திறன் மைனஸ் வெட்டுத்துண்டு மைனஸ். சரியா? minus, ரெண்டுமே மைனஸ்ல வரும். சரியா? ரைட். இந்த கிராஃபை தெரியும், இந்த கிராஃபை தெரியும். அப்போ y7 mx c ல இருக்கிற நான்கு வடிவங்களும் இவங்க, நான்கு பகுதிகளும் இவங்க தான் பிடிச்சிக்கலாம்.
சரியாச்சா? சரி, இப்ப வாங்க எங்கட சி பகுதி சி பகுதி சி பகுதி சி பகுதி எழுதுங்கடா. ஏ பி பகுதி முடிச்சுக்கோங்க, சி பகுதி எழுதுங்க. சமாந்தரமான நேர்கோடுகள் சமாந்தரமான நேர்கோடுகள் சமாந்தரமான நேர்கோடு சி பகுதி சமாந்தரமான நேர்கோடு. ரைட், சமாந்தரமான நேர்கோடு எழுதுங்க கீழே. எழுதுங்க கீழே ஸ்டார்ல சமாந்தரமான நேர்கோடுகளுக்கு கீழே எழுதுங்க ஸ்டார்ல. நேர்கோடுகள் சமாந்தரமாக இருப்பதற்கு நேர்கோடுகள் சமாந்தரமாக இருப்பதற்கு நேர்கோடுகள் சமாந்தரமாக இருப்பதற்கு அவற்றின் படித்திறன்கள் சமனாக இருத்தல் வேண்டும். அவற்றின் படித்திறன்கள் சமனாக இருத்தல் வேண்டும். நேர்கோடுகள் சமாந்தரமாக இருப்பதற்கு அவற்றின் படித்திறன்கள் சமனாக இருத்தல் வேண்டும். அவற்றின் படித்திறன்கள் சமனாக இருத்தல் வேண்டும். ரைட், போட நல்லா கவனிங்க. சரி, இங்க பாருங்க. எங்களுக்கு தெரியும்டா, எங்களுக்கு தெரியும், நல்லா பாருங்க. இது உற்பத்தியின் ஊடாக ஒரு நேர்கோடு போகுமாக இருந்தால் இது y சமன் mx, y சமன் mx. இந்த இடத்துல இப்படி ஒரு நேர்கோடு போகுமாக இருந்தால் இது y சமன் mx சக c. அதே நேரம் நாங்க படிச்சிட்டோம், இந்த இடத்துல எண்ட பருமன் பிளஸ்ல இருக்கும், அதே போல வெட்டு துண்டு பிளஸ்ல இருக்கும். அதை மாற்றுறது இந்த இடத்துல படித்திறன் m வந்துட்டு பிளஸ்ல இருக்க போகுது, பிளஸ்ல இருக்க போகுது. சரி, y சமன் mx வடிவம், அது y சமன் mx சக c வடிவம். ரைட், இப்படியும் ஒரு நேர்கோடுக்கு அது பங்குது. சரியா, நீங்க இருக்கிற நேர்கோடா திருவிங்க கொஞ்சம் சமாதானமா வரணும். இந்த இடத்துல பார்த்தா இதுவும் y சமன் mx சக c வடிவம் தான், அதுல மாற்ற கருத்து. ஆனா இதுல என்ற படித்திறன் பிளஸ் அழைக்க போது, பட் வெட்டு துண்டு மைனஸ் அழைக்க போது, அதுல மாற்ற கருத்து. நான் சொல்றது கவனிங்க. இந்த நேர்கோட்டுல வார இந்த படித்திறன் எல்லாம் சமனாக இருந்தால், இப்ப உதாரணமாக கிடைக்கும், உதாரணமா y சமன் 2x, y சமன் 2x சக 5, 2x சக 5, y சமன் 2x மைனஸ் 3. இந்த மூன்று நேர்கோடுகளும் ஒன்றுக்கொன்று என்ன இருப்பாங்கன்னா சமாந்தரமா இருப்பாங்க. என்ன காரணம்? இவர் படித்திறன் மாறாதுங்கிறது. இவர் படித்திறன் எல்லாம் சமனுங்கிறது. இப்படி இருந்தால் இந்த நேர்கோடுக்கிற படித்திறன்கள் சமனாக இருந்தால் இந்த நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று சமாந்தரமாக இருப்பாங்க. அப்ப பாருங்க, ஒரு நேர்கோடுகள் சமாந்தரமாக இருக்கிறது. நேர்கோடுகள் சமாந்தரமாக இருக்கிறதுக்கு அங்க இருக்கிற நிபந்தனை அவங்களோட படித்திறன்கள் சமனா இருக்கும். படித்திறன்கள் என்ன அறிக்கணும்? சமனா இருக்கணும். ரைட், ஓகே. நீங்க அவருக்கு இந்த படத்தை தெளிவா காட்டிட்டு நான் குறிச்சிருக்கிற விஷயங்கள்லாம் குறிச்சு எடுத்துட்டு உதாரணமும் காட்டிக்கங்க. y சமன் 2x, y சமன் 2x 5, y சமன் 2x மைனஸ் 3 வடிவங்கள் எப்படி மாறலாம்? படித்திறன் சமனா இருந்தா அந்த நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று சமாந்தரமான நேர்கோடு. டேய், விளங்கிட்டாடா? சமாந்தரமான நேர்கோடுகள் எப்படி இருக்குன்னு ஓடு. நவீன், ஆகிப், ஓ சார். ரைட். நேர்கோடுகள் சமாந்தரமா இருக்கணும்னா அவங்க இருக்கிற படித்திறன்கள் என்ன அறிக்கணும்? சொல்லுங்கடா, கதைங்கடா வரும்.
சமனா இருக்கணும். சமனா இருக்கும். சமனா இருந்தா சரி. ரைட், நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணு. நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணு. ரைட், ஓகே. அடுத்தது வாங்க. டீப் பகுதி. சரியா? டீப் பகுதி. டீப் பகுதி. டீப் பகுதி இருக்குது. டீப் பகுதி எழுதுங்க. ஒன்றுக்கொன்று செங்குத்தான நேர்கோடுகள். ஒன்றுக்கொன்று செங்குத்தான நேர்கோடு. செங்குத்தான நேர்கோடுகள். ஒன்றுக்கொன்று செங்குத்தான நேர்கோடு. ஒன்றுக்கொன்று செங்குத்தான நேர்கோடு. ரைட். இரண்டு நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று செங்குத்தாக இடைவெட்டனுமாக இருந்தால், இரண்டு நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று செங்குத்தாக இடைவெட்டனுமாக இருந்தால், நல்லா பாருங்க, ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இடைவெட்டனுமாக இருந்தால் ஒரு நிபந்தனை இருக்கு. சரியா? ரைட், எழுதுங்க. கீழே ஸ்டார் எழுதுங்க. கீழே ஸ்டார் எழுதுங்க. எழுதுங்க. இரண்டு நேர்கோடுகளின் படித்திறன்களின் பெருக்கம். எழுதுங்க. இரண்டு நேர்கோடுகளின் படித்திறன்களின் பெருக்கம். இரண்டு நேர்கோடுகளின் படித்திறன்களின் பெருக்கம் -1 எனின், இரண்டு நேர்கோடுகளின் படித்திறன்களின் பெருக்கம் -1 எனின், -1 எனின் அந்நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று செங்குத்தாக இடைவெட்டும். ஒன்றை ஒன்று செங்குத்தாக இடைவெட்டும். ஒன்றை ஒன்று செங்குத்தாக இடைவெட்டும். ரைட், இங்க கவனி. என்ன சொல்றானுங்க?
இது ஒரு நேர்கோடு இருக்கட்டுமே. இந்த நேர்கோட்டுக்கு நான் பேரு கொடுக்க y சமன் m1x சக c1. y சமன் mx முடியும். அவரை படித்திருந்த பருமன் m1 வெட்டுத்துண்ட பருமன் c1. இன்னொரு நேர்கோடு இருக்குது. என்ன இருக்கா? இவர பேரு y சமன் m2x சக c. ஆனா நல்லா பாரு. இந்த ரெண்டு நேர்கோடுகள் படித்திறனை எடுத்து பெருக்கி பார்க்கிறீங்க. m1ஐயும் m2ஐயும் பெருக்கி பார்க்கிறீங்க. அந்த விடை -1 இருந்தால் அந்த நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று செங்குத்தாக இடைவெட்டு கவனமா இருக்கு. ஒன்றை என்ன செய்வாரு? செங்குத்தாக இடைவெட்டு. நல்லா பாருங்க. அப்ப இரண்டு நேர்கோடுகள் பெருக்கங்கள் -1 இருந்தால் அந்த நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று செங்குத்தாக இடைவெட்டு. சரி, உதாரணமா பாக்குறேன்டா. இங்க பாருங்க, EG கதைச்சுப்போம். இங்க பாருங்க, y சமன் 2x சக 3, y சமன் -12x சக 5 வைங்க. இப்படி நீங்க ரெண்டு நேர்கோடு. இப்ப இவங்க ரெண்டு பேர படித்திறனையும் நாம எடுத்தா இது 2, இது -12. பெருக்க பாருங்க, 2 தர -12 பெருக்கினா விட -1 என்று வரும். உடனே கதைக்கலாம், இந்த ரெண்டு நேர்கோடுகளும் ஒன்றுக்கொன்று செங்குத்தாக இடைவெட்டும். செங்குத்தாக இடைவெட்டும். இப்ப நீங்க என்ன செய்யுங்க, இந்த படத்தை கிரி எடுத்துட்டு இத பாக்ஸ்ல காட்டிட்டு எல்லா உதாரணத்தையும் காட்டிட்டு என்ன செய்யுங்க, காட்டி விடுங்க. சிம்ஹா உங்களுக்கு விளங்கலையாமா? நான் சின்ன விஷயம் விளங்கலையா? சிம்ஹா நான் பேச விளங்குதா? விளங்கிட்டா அவ்வளவு? ரைட், நீங்க கவனிங்க. நான் விளங்கப்படுத்திட்டு இருக்க உங்களுக்கு விலங்குகள்னா தயவு செய்து என்ன செய்யுங்கன்னா, மைக்க அன்மியூட் பண்ணி போட்டு பேசுங்க. ஏன்னா நான் விளங்கப்படுத்தி முடிச்சது பிறகு வந்து உங்களோட மெசேஜை வந்துட்டு செக் பண்ணலாம். அதுல நீங்க விலங்குகள் எப்பயோடு சொல்லிருப்பீங்க, ஸ்டார்ட் பண்ண டைம்ல ஏதோ ஒன்று சொல்லியிருந்தா திரும்ப இருந்தா கழிச்சிட்டு வரும். நீங்க அப்படி சின்ன நான் அந்த இடத்துல இன்னும் தெளிவாக கதைக்க பார்க்கலாம். சரி, அதுல கவனம் வேணாலும் உங்கள்ட்ட சின்னதான கிளாஸஸ வந்துகிட்டு ஒரு லைவ் கிளாஸ் மாதிரி கிளாஸ் ரூம்ல நம்ம படிக்கிற டைம்ல எப்படி எல்லாம் ஒரு சந்தேகம் கேட்கலாம், எப்படி எல்லாம் நம்ம அந்த கிளாஸ் நடந்துக்கலாமோ அதே மாதிரி இது பண்ணுங்க. விட்டு பேசுறது தான். சரியா, நீ கவனிங்க. ஏன்னா அது ஒண்ணுமே இல்லடா, இரண்டு நேர்கோடுகள படித்திறன்கள் எடுத்து பெருக்கி பாக்குறீங்க. அது -1 இருந்தாச்சு பாருங்க. y7 2x சக 3, y7 ½ x சக 5. இவங்க ரெண்டு பேரும் படித்திறனையும் செக் பண்ணீங்க. இது 2, இது -1. இவங்க ரெண்டு பேரையும் பெருக்கினா அவனோட பெருக்க -1 வந்தால் நீங்க நினைச்சுக்க வேண்டியதுதான், இந்த நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று செங்குத்தாக இடைவெட்டும். அது நிபந்தனை. ரெண்டு நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று செங்குத்தாக இடைவெட்டு பாருங்க. நேர்கோடுகள் சமாந்தரமாக இருக்கின்றா, அவங்களோட படித்திறன்கள் சமனா இருக்கின்ற மாதிரி ரெண்டு நேர்கோடுகள் ஒன்றை ஒன்று செங்குத்தாக இடைவெட்டா அந்த நேர்கோடுகள் படித்திறன்களின் பெருக்க -1 இருக்கு சொன்னா இருந்தா அது செங்குத்தாக இடைவெட்டும். சிம்மா விளங்கிட்டா? மன சிவதேஷம் விளங்கிட்டா? சிம்மா நான் பேசின விஷயம் ரைட். ஓகே, நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க. ரைட், ஓகே.
சரி கவனிங்க. அடுத்தது இ பார்ட், இ பார்ட், இ பார்ட், இ பார்ட். அடுத்தது இ பார்ட். இதை நான் அழைச்சிக்கிறேன்டா. இதை நான் அழைச்சிக்கிறேன். y சமன் k வடிவம், y சமன் k வடிவம். கேங்கிறது யாருன்னா மாறிலி. கவனமா இருக்கணுமா? மாறிலி, மாறாத பெருமான், ஒரு கான்ஸ்டன்ட் மாறிலி. y சமன் k வடிவம், y சமன் k வடிவம். எழுதுங்க k மாறிலி. ரைட். கீழே ஸ்டார்ல எழுதுங்க. இதெல்லாம் சின்ன விஷயங்கள், டக்குன்னு புரிஞ்சு கொள்ளலாம். கீழே ஸ்டார்ல எழுதுங்க. x அச்சுக்கு சமாந்தரமாக செல்லும், x அச்சுக்கு சமாந்தரமாக செல்லும், x அச்சுக்கு சமாந்தரமாக செல்லும் நேர்கோட்டை குறிக்கும் y சமன் k வடிவம் அல்லது நேர்கோடு. x அச்சுக்கு சமாந்தரமாக செல்லும் நேர்கோடு, x அச்சுக்கு சமாந்தரமாக செல்லும் நேர்கோடு. ரைட். இங்க பாருங்க, இது எங்கட y அச்சு, இது எங்கட x அச்சு. இது எங்கட y அச்சு, இது எங்கட x அச்சு. ரைட். y சமன் k. இப்போ உதாரணத்துக்கு y சமன் 2 நேர்கோட கலக்கும். y சமன் 2, k க்கு பதிலா 2 வாராங்க. அதாவது நீங்க y சமன் kங்கிறது இப்ப என்ன இதான் 2 பெருமானம் எடுக்கும். இங்க பாருங்க, இப்படி நான் ஒரு நேர்கோட வரைஞ்சு விடுவேன் என்றால், இப்படி ஒரு நேர்கோட வரைஞ்சிருந்தா நீங்க இந்த நேர்கோட்டுல இருக்கிற எந்த புள்ளிய நீங்க செலக்ட் பண்ணினாலும், எந்த புள்ளிய செலக்ட் பண்ணினாலும் x பெருமானம் மாறுமே ஒழிய y பெருமானம் எப்போதும் மாறாது. 2,2, 3,2, -1,2, -5,2. பாருங்க, x பெருமானம் ஆள்கூர்ல x பெருமானம் மாறும், பட் y பெருமானம் என்ன செய்யாது? மாறும். அப்போ y சமன் kங்கிறது x அச்சுக்கு சமாந்தரமா. இது மட்டும் இல்லை, உதாரணமாக தான் இது y சமன் 2 நேர்கோடு. இந்த இடத்துல 2 இல்ல. ரைட். y சமன் -3, y சமன் -3 எடுத்தா என்னது? இங்க பாருங்க, இது y சமன் -3, y சமன் -3. இது -3ஆல போகுது. ரைட். அது பிளஸ் ஆரிக்கலாம், மைனஸ், அது பிரச்சனை இல்ல. y சமன் k வடிவம் x அச்சுக்கு சமாந்தரமாக செல்ற நேர்கோடுகளை குறிக்கும். எல்லாருக்கும் விளங்கிட்டாடாது? y சமன் k வடிவம் x அச்சுக்கு சமாந்தரமாக செல்லும் நேர்கோடுகள். கீர்னது விளங்கிட நவீன் ஆகிப். ஓம் சார். ரைட். ஓகே, நோட் பண்ணி எடுத்துக்கணும். உதாரணத்தை காட்டு. நோட் பண்ணி எடுத்துட்டு கன்ஃபார்ம் பண்ணுங்க.
அடுத்த வரும் x சமன் k வடிவம் எழுதுங்க. x சமன் k வடிவம், x சமன் k வடிவம், x சமன் k வடிவம், x சமன் k வடிவம், x சமன் k வடிவம். ரைட், எழுதுங்க. கீழ எழுதுங்கடா. x சமன் k வடிவம் எழுதுங்க. y அச்சுக்கு சமாந்தரமான, y அச்சுக்கு சமாந்தரமான, y அச்சுக்கு சமாந்தரமான நேர்கோடுகளை குறிக்கும், y அச்சுக்கு சமாந்தரமான நேர்கோடுகளை குறிக்கும், y அச்சுக்கு சமாந்தரமான நேர்கோடுகளை குறிக்கும். y அச்சுக்கு சமாந்தரமான நேர்கோடுகளை குறிக்கும். y அச்சுக்கு சரி பாருங்க, நாம சும்மா தருவோம். x சமன் 2, x சமன் 2. சரியா? இங்க பாருங்க, இதுதான் x சமன் 2. இதுல இருக்கிற எந்த புள்ளி எடுத்தாலும் x பருமன் மாறாது, பட் y பருமன் மட்டும் மாறும். அதே போல ஜலகதம் x சமன் -3, x சமன் -3, x பெருமானம் -3 தான் அடிப்பாரு. இப்ப இதுல இருந்து 2 எடு, இது -3. சாரி -3. ஏதாவது சொல்றது x அச்சுக்கு y அச்சுக்கு சமாந்தரமான நேர்கோடு இருக்கும். ரைட், தாமத்தோட படத்தை காட்டு, தாமத்தோட படத்தை காட்டு, படத்தை காட்டியில கன்ஃபார்ம் பண்ணுங்க. டேய் ஆக்கி ஃப்ளைங்கடா வரையப்ப எப்படி வரைஞ்சேன்னு. ஓம் சரி விளங்கின. ரைட், ஓகே, படத்தை நோட் பண்ணிடுங்க. சிம்ஹா, உங்களுக்கு இந்த e பாட்டும் f பாட்டும் விளையிடாமா? y சமன் k, x சமன் k விளையிடா வடிவம். சிம்ஹா நான் ஆம் பேச சார். ரைட், ஓகே டா. வரைஞ்சிட்டு கன்ஃபார்ம் பண்ணு. சரி, இனியக்க வடிவம் நான் சொல்ல விஷயம். Okay, sir. ரைட், இங்க பாருங்க. நாங்க இதுவரைக்கும் நாங்க படிச்சிருக்கிற இந்த y சமன் mx, y சமன் mx c வடிவம், அதே போல சமாந்தரமான நேர்கோடுகள், செங்குத்தான நேர்கோடுகள், y சமன் k, x சமன் k, இந்த வடிவங்கள் எல்லாம் நாங்க ஆரம்ப காலங்கள்ல, அதாவது A லெவலுக்கு நாங்க வாரத்துக்கு முன்னாலேயே இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க கேள்விப்பட்டுட்டு நாங்க வந்துட்டோம். சரி, கேள்விப்பட்டுட்டு நாங்க இதுக்குள்ள வந்தாச்சு, அதுல மாற்றுக்கிறது கேள்விப்பட்டுட்டு நாங்க வந்தோம். ஆனா இப்ப பாருங்க சில விஷயத்துக்கு, இதுக்கு பிறகு நாங்க படிக்க போற ஒரு வடிவம் இருக்கா, சில ஒன்று போது மாதிரி மற்ற விஷயங்களை நம்ம நம்ப சூழலா கழிச்சிட்டு போகலாம். இதுல ஒரு வடிவம் இருக்குது. இப்போதைக்கு அவசரப்படவானா, இது கவனிங்க. xy சமன் c ஸ்கொயர்டுங்கிற ஒரு வடிவம், xy சமன் c ஸ்கொயர்டுங்கிற வடிவம். இது y, இது x அச்சா இருந்தா இதுக்கு நம்ம கிராஃப் வரைஞ்சு இப்படி ஒரு செவ்வக அதிபரவளை வரும், செவ்வக அதிபரவளை. ரைட், இந்த வரைவு எப்படி வருவாரு, இந்த வரைவு எப்படி வருவார், ஏன் இப்படி ஒரு பரிமாணம் இது எடுக்குது, இந்த வரைவு இப்படி ஒரு வடிவத்தை ஏன் எடுக்குதுங்கிறது இந்த சமன்பாட்டின் ஊடாக நாங்க அதை தெரிந்து கொள்ளலாம். அப்ப இப்படி ஒரு வடிவத்தை நாங்க எங்கேயாவது சந்திச்சால் அது செவ்வக அதிபரவளையத்தான் குறிக்கும். சரியா? ரைட், இப்ப பாருங்க சில விஷயத்தை. இது சம்பந்தமான பகுதியை தான் நாங்க அந்த இடத்துல பார்க்க போறோம். சரியா? நான் ஆரம்பத்துல நான் இந்த f வரைக்கும் கதைச்சிருக்கிற வடிவங்களை கொஞ்சம் ஒரு தடவை திரும்ப மீட்டிக்கணும். சரியா? நீங்க பார்த்த உடனே ஒரு சமன்பாட்டை பார்த்த உடனே இது y சமன் mx தான், y சமன் mx c தான், y சமன் k தான், x சமன் k தான் என்கிறத நீங்க கண்டுபிடிக்கணும். அதான் இங்க இருக்கிற கதை, இங்க இருக்கிற கேள்வி. நம்ம ஒரு கேள்வி, முதலாவது கேள்வியை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க. அடே இதுக்காக தான் நாம இதெல்லாம் படிச்சு வச்சிருக்கேன். சரியா? அதுல ஒரு வகையாக நாங்க அடுத்த பாட் ஜி பாட்டாக வந்துட்டு இந்த வடிவத்தை நாங்க கதைக்க போறோம். இது ப்ரூஃபோட கதைக்க போறோம், நிறுவலின் ஊடாக நாங்க இதை கதைப்போம். 3 புள்ளிகளை செலக்ட் பண்ணி இந்த விஷயத்தை நாங்க இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல நல்லா கவனிப்போம்.
அடுத்த கிளாஸ் வந்து முக்கியமான ஒரு கிளாஸ் அறிஞர். ஏன்னா இந்த வடிவத்தை படிச்ச உடனே நாம வரைக்குள்ள கேள்விக்குள்ள வரப்போறோம். கேள்விக்குள்ள வரப்போறோம். ஒரு முதல் 2-3 கேள்விகள் நான் ஸ்லோ வரைக்குமே நீங்க புரிஞ்சு கொள்றதுக்கு இப்படி வந்தா இப்படிதான் வரும், இப்படிதான் வந்தா இப்படிதான் வந்தா ஏன் இப்படி அதெல்லாம் அனுபவ ரீதியாக நாங்க புரிஞ்சு கொள்ளலாம். ஒரு 2 கேள்வி நம்ம செஞ்சுக்கலாம், வர இந்த கேள்வியை நாங்க செய்யலாம், இந்த கேள்வியை செய்யலாம். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கும். அது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். ஏன்னா தேதியா படிக்க இதெல்லாம் லேசு. ஒரு முதலாவது கேள்வியில இவ்வளவு விஷயம் இருக்குள்ள யோசிக்கணுமாங்கிற கதை. பட் அது கஷ்டமே இல்லை. அனுபவத்தால என்ன செய்யலாம், அதை நாங்க லேசாக்கிக்கலாம். அனுபவத்தால லேசாக்கிக்கலாம். ரைட், ஓகே. இன்ஷால்லா நாங்க என்ன செய்யணும், அடுத்த கிளாஸ்ல நம்ம சந்திப்போம். அடுத்த கிளாஸ்ல சந்திப்போம். அடுத்த கிளாஸ் யாருமே மிஸ் பண்ணிடவானது. அடுத்த இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லியிருந்தேன், ரெக்கார்டிங் கிளாஸ்ல விட டைரக்டாக நீங்க அந்த டைம் கிளாஸ்ல ஜாயின் பண்றதை தவிர்க்க முடியாத சில காரணங்களால நீங்க என்ன செய்யலாம், லைவா ஜாயின் ஆகலன்னா ரெக்கார்டிங்கும் பார்க்கலாம், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா பெரும்பாலும் என்ன செய்யுங்க, ரெக்கார்டிங் என்ற ஒன்றை நாடாம லைவ்லயே என்ன செய்ய பாருங்க, கலந்து கொள்ள பாருங்க. அப்பதான் சந்தேகங்கள் அதெல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு கிளியர் பண்ணிக்கலாம். சரி, ஓகே. சந்திப்போம் இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல. மிச்சம் இருக்கிற பகுதிகளோட அது வரைக்கும் நல்லா படிக்க பாருங்க.